பிரச்சனை. ஆவடி அருகே குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வெளியே வர முடியாத நிலையானது அங்கு நீடிக்கிறது. மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அங்கு நிலவுவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் இணைந்திருக்கிறார். எட்வர்ட், அங்கு எத்தனை வீடுகள் இதுபோன்ற பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது? மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணனூர் ஜோதி நகர் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளது. நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் பரவலாக கனமழையானது பெய்துள்ளது. 17 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக ஜோதி நகர் குடியிருப்பு முழுவதுமாக மழை வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. பொதுமக்களின் இயல்பு முற்றிலுமாக முடங்கியுள்ளது. முழங்கால் அளவிற்கு இந்த குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்துள்ளதால் சிறுவர்கள் பெரியவர்கள் வேலைக்கு செல்வார்கள் என பலரும் அவதியடைந்துள்ளனர். வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் முழங்கால் அளவு தண்ணீர் இருப்பதால் வாகனங்களை இயக்குவதும் அவர்களுக்கு மிகுந்த சிரமம் அடைந்துள்ளது. வாகனத்தை இயக்கினால் வாகனத்தினுள் தண்ணீர் சென்று பாதிப்படைந்து அவர்கள் பணிக்கு செல்வதும் அத்தியாவசிய தேவைக்கு செல்வதும் பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் செல்வதற்கோ மழைநீர் வடிகால் வசதிகளோ எதுவும் இல்லாததால் கழிவுநீர் மழைநீருடன் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதற்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இந்த மழைநீரில் பாம்பு, தேல் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் உலா வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். உடனடியாக இந்த நீரை வெளியேற்றி நிரந்தரமான இந்த பகுதியில் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை சம்பந்தப்பட்ட கவுன்சிலரோ அதிகாரிகளோ யாரும் தங்களை சந்திக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இந்த பகுதியில் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இயல்பு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது.